ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி குயின் கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் த ஐ கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சாப்டர் 1 தான் விளையாட போகிறோம். ஈஸியாக முடிச்சிடலாம், நார்மலாக முடிச்சிடலாம், எதையும் விட வேண்டாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமோட ஸ்டோரி என்னென்னா, இந்த மேன்ஷனோட ஓனர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக. அவர் பேர் மிஸ்டர் மைல்ஸ். அவர் வந்து இந்த வேலையை செஞ்சால் நான் காசு நிறைய தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன சொன்னாருன்னா 12 மணி பேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்துட்டு ஐ இருக்கும். அந்த ஐயை கலெக்ட் பண்ணும்போது இந்த கோஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இதில் வந்து அந்த பேய் வந்துச்சுன்னா நம்ம ஸ்ப்ரிண்ட்டு கொடுத்து ஓடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டோரி ஜர்னலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, எதனால் வந்து இந்த வீடை அபான் பண்ணாங்க, ஏன் இந்த ரிச் மேன் வந்து இது உள்ளேருந்து 12 பேக்ஸ் எடுத்துன்னு வர சொன்னாங்க, மணி பேக்ஸு அப்படின்ற ஸ்டோரி இருக்குது. பட் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கோஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா பிளிங்க் ஆகும். ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி பிளிங்க் ஆகும், ஃபுல்லாக இதுவாகும். இதில் டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். மேப்னால் அதான் மேப் அந்த மாதிரி இருக்கும். எந்த கேம்லேயும் கொடுக்காத அளவுக்கு மேப் இருக்கும். ஏன்னா அது வெறும் ட்ராயிங், பென்சில் ட்ராயிங் மாதிரி இருக்கும். இந்த சா வந்து நமக்கு யூஸ் ஆகும், அதனால் அந்த சாவை எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே ஐ இருக்கான்னு பார்த்துக்கலாம், வேறு எங்கன்னா டோர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா இங்கே தான் இருக்குது அந்த பேய் அப்படின்னு அர்த்தம். நம்ம அது இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆகும்போது ஓடி போய்ட்டு மறைஞ்சிக்கணும். அதுனா ஒரு ரூம்குள்ளே இருக்கும்போது அதுக்கு தெரியாது. பட் அது முன்னாடி போனோம்னா, அது முன்னாடி நம்ம ரூமுக்கு போனோன்னாலும் அது பிடிச்சிரும். இந்த மாதிரி எல்லா கபோர்ட்ஸும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மணி பேக்கு. இந்த மாதிரி பொருள் ஷைன் ஆச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி வரும். அது முக்கியம் கிடையாது, அதனால் நான் அதை கண்டுக்கல. ஓகே, இங்கே கொஞ்ச நேரம் மறைஞ்சிட்டு போவோம். இந்த கேமை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியும். ஈஸிலையும் சரி, நார்மல்லையும் சரி விளையாட முடியும். பட் அந்த ஃப்ரெண்டு நல்ல ஒரு பிளேயராக இருக்கணும் இந்த கேமில், இல்லைனா நீங்களும் கதமாயிடுவீங்க. நான் வந்து என் எடிட்டர் கூட விளையாண்டேன். அதாவது என் கூட நிறைய வாட்டி விளையாடி இருக்காங்க அவங்க பழைய சேனலில். அவரை கூப்பிட்டுட்டு நான் மல்டிப்ளேயரில் இந்த கேம் விளையாட வந்தேன். ஜஸ்ட் ஈஸி 12 பேக்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு விளையாட தெரியும், ஏன்னா அவங்க தான் எல்லாமே எடிட் பண்ணுறாங்க. ஹீ ஒன்லி டீச்சர்ஸ் மீ. அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி தந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவருக்கே வந்து இது விளையாட தெரியல. போயிட்டு அவரே வந்து இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுவும் சுத்தமாக இந்த கேம் விளையாட தெரியாத ஃப்ரெண்டு கூட போயிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டென்ஷன் மட்டும்தான் ஆகும். நான் சொன்னல மேப்பு ஏன் இவ்வளோ மோசமாக கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நான் இந்த வீட்டில் திருடணுமா. ஒரு திருட கூட இந்த மாதிரி யாரோ மேப் போட்டு திருட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு பணக்காரன் இப்படி தரான் பார்த்துக்கோங்க. அவ்வளோ அவன் வீடு அவனுக்கு தெரில எப்படி இருக்கும்ன்ட்டு. கிச்சனுக்கெலாம் எப்படி போட்டிருக்கான், மனசே கேட்கலங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு திருட போகிறனாலும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்காதா வீட்டில்? இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான். இந்த கேமில் 3 ஃப்ளோர் தான். இந்த ஃப்ளோர் வந்து சென்டர் ஃப்ளோர், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. கீழே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரு, ஐ மீன் கீழே வந்து இந்த நம்ம வச்சுருப்போம் இல்லையா, சும்மா இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, இது உள்ளலாம் இருக்குது. நம்ம வந்து மேலே வந்துட்டாலுமே ஈஸியாக இந்த கேமை முடிச்சிட முடியும். அதுவும் ஈஸிலலாம் செம்ம ஈஸியாக முடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே எனக்கு 10 பேக்ஸ் வந்துச்சு, இன்னும் 2 தான் மிச்சம். பார்த்தீங்கன்னா இன்னொன்று எடுத்தாச்சு. பட் இதுவே வந்து நார்மலில் ஹார்டெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஏறும். இந்த இடத்துலலாம் நிறைய பேக்ஸ் கிடைக்காது. ஓகே, ஃப்ளிக்கர் ஆகுது. இங்கே போய் மறைஞ்சிக்கலாம். இந்த ரூமில் வந்து மோஸ்ட்லி மறைஞ்சிக்கலாம்.
நீங்கள் வந்து அவன் வந்து 1 மீட்டருக்கு தூரமாக உங்களை ஃபாலோ பண்ணுறானோ உங்கள் கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான்னா உங்களுக்கு வந்து ரன் அப்படின்ட்டு ரெட்டில் காட்டும், ரன் அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்ப்ரிண்ட்டு கொடுத்து ஓடி வரணும். ஓகே, இப்போ வந்து ஸ்ப்ரிண்ட்டும் இதுவாகிடுச்சு. ஓகே, ஃப்ளிக்கரும் லைட்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு பேக் எடுத்துட்டா நம்ம கீழே போயிடலாம், போயிட்டு டோர் வழியாக போயிடலாம். டோர் எங்கே இருக்குன்னா நம்ம சென்டரில் ஒரு ஃப்ளோரில் இவ்வளோ நேரம் இருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ளோரில் தான் இருக்குது. அந்த பேய் வந்து கிட்ட வருதுன்னு தெரிஞ்சாலே ஃப்ளிக்கர் ஆகும். அது கூட வந்துட்டு இவன் வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவனுக்கு அது அந்த பேய்னா பயம். இப்போ பார்த்தீங்கன்னா மேப், இந்த ஃப்ளோர் மேப்பை பார்த்துக்கோங்க. அதுவும் ஐ கொடுக்குறப்ப அந்த பேய் வந்து இவன்கிட்ட ஒரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும். அது இவனுக்கு கேட்கும். ஓகே, இன்னும் இருக்குதான்னு பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு. சரி, இங்கே வந்துட்டேன் நான். ஓகே, இங்கே ஒரு ஐ இருக்குது, எடுத்துக்கலாம். இங்கே எத்தனையோ பேக் இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம் இந்த பேகை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கொடுத்தப்ப யூ பெட்டர் லீவ் திஸ் பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லுது. ஹி ஜஸ்ட் கீப் ஹிட்டிங். இது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இது அவளா அப்படின்ட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இது ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போனால் டெலிபோர்ட் ஆக முடியும், அது எங்கே வேணால் இறக்கி விடும். ஓகே, நான் எதுக்கு அந்த ரம்பை எடுத்தேன்னா அது வந்து ஓப்பன் பண்ணதான். ஓகே, எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டேன். இப்போ என்ன காட்டுதுன்னா ஃபைண்ட் எக்ஸிட் அண்ட் எஸ்கேப்னு காட்டுருச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பிளேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அவள் என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, அவள் என்னை தொடர்ற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க வேறு ஆனவனா அச்சீவ்மெண்ட் அன்லாக், இல்லை ரன் ஃபார் யுவர் லைஃப் என்னென்னவோ தராங்க. ஓகே, அடுத்து நம்ம இதையும் விளையாடலாம். இப்போ நம்ம நார்மலில் விளையாடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியில் விளையாண்டோம், இப்போ வந்து நார்மலில் விளையாடிடலாம். அதே ஸ்டோரி தான், பட் இப்போ வந்து பேக்ஸ் மட்டும் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மணி வந்து கொடுப்பார் இவர். இது வந்து ஒரு ஜாப் மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து 20 பேக் வந்து கலெக்ட் பண்ணோம். சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே ஒரு பேக் எடுத்துட்டோம். இதுதான் நம்ம எப்பயுமே வர ரூமு. ஏன் இங்கேருந்து வரோம், ஏன் கதவு வழியாக வரலன்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரில. இங்கே ஜன்னல் வழியாக எகிரி குச்சி வந்திருப்போன்னு நினைக்கிறேன். பட் நம்ம போகிறப்ப எக்ஸிட் வழியாக தான் போகிறோம். அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரில. ஓகே, இதுதான் இதை எடுத்து வச்சுக்கணும். இது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும்னு இல்லை, ஒரு சில டைம்ஸ் வேறு பிளேஸ்லேயும் இருக்கும். ஓகே, ஃப்ளிக்கராக ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு நாங்கள் போனேன், ஆனால் ஒன்றும் இல்லை. இந்த பியானோ கிட்ட வரப்போ சவுண்டு கேட்கும், அது வந்து அதுக்கு கேட்காது, அதாவது அந்த கோஸ்ட்டுக்கு. ஓகே, நம்பர் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ஏன் அந்த நம்பர் கொடுக்குறாங்கன்னே தெரியல. ஓகே, இங்கே இருக்க பேக் எடுத்துக்கலாம், அப்புறம் ஐயும் எடுத்துக்கலாம். அங்கே ஐ இருக்குது. ஓகே, ஐ எடுத்துக்கலாம். அந்த நம்பர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு பாஸ்கோட் அப்படின்னு எனக்கு தெரியும், பட் எங்கே யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஓகே, இந்த ஐ எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸி லெவலில் நம்ம மேல் ஃப்ளோர் மட்டும்தான் போகணும், பட் இந்த லெவலில் நம்ம கீழ் ஃப்ளோரும் போக வேண்டியது இருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு மேலே தான் போகும், ஏன்னா அங்கே தான் நமக்கு தேவையான அளவுக்கு நிறைய பேக்ஸ் கிடைக்கும். அண்ட் தட் இஸ் சேஃப் ஆல்சோ. கொஞ்சம் பாதுகாப்பாக நிறைய ரூம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆகும்போது நம்ம ஒளிஞ்சிக்க கரெக்டாக இருக்கும், அதனால் அது சேஃப். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே 7 பேக்ஸ் இருக்குது. இது ஃப்ளிக்கர் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், மனுஷன் வாழ்ந்துருக்கான், பட் இந்த வீடு எதுக்காக அபார்ட் ஆச்சுன்னா எனக்கு தெரில. ஓகே, இன்னும் மரம் செடி கூட எதுவும் காஞ்சி போகலை, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, அது கீழே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் நம்ம மேலே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது, ஏன்னா ஃபுல்லாக நிறைய பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பிக்சர்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க தான், பட் வச்சுருக்காங்கன்னா அது நல்ல ஜாலியான குடும்பம் அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்மளே வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இங்கே ஒரு ஐ இருக்குது. நான் இங்கே பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஈஸியில் இங்கே கூட பேக் இருந்துச்சு, பட் இதில் இல்லை, நார்மல் மோடில்.
இப்போ இங்கே எத்தனை பேக் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஈஸியில் 4 பேக்ஸ் இருந்தது, இதில் 3 பேக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொன்று மாறும். ஓகே, சாவை வந்து எப்பயும் போல் இந்த இடத்துல யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேய் வந்து இங்கே இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக டெலபோர்ட் ஆகிக்கலாம். பட் நம்ம இன்னும் இந்த ஃப்ளோரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கல, ஃபுல்லாக இது பண்ணல. அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சிடுவோம் இந்த ஃப்ளோரை. லூட் அடிக்கிறோம் காய், சூப்பராக லூட் அடிக்கிறோம். இப்படி தான் அடிக்கணும். நம்மளுக்கு யார் வீடுன்னே தெரியாது, யாரோ சொன்னான்னு எகிரி வச்சு வந்து லூட்லாம் அடிக்கிறோங்க. ஓகே தான். ஓகே, இங்கே வேறு எதனா ரூம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே சரௌண்டிங்கில் கொஞ்சம் ரூம்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 20 பேக்ஸ்க்கு 13 பேக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அதனால் நம்ம கீழே போகும்போது ரூம் வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், ஃபுல்லாமே வெட்ட வெளி அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒளியறதுக்கு இடமே இருக்காது. ஸோ அங்கே போனோன்னா நம்ம மோஸ்ட்லி இதுக்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாகவே நம்ம வேலை பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு மேலே எல்லாத்தையுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ட்ராஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பேய் வந்துருச்சு. அதனால் நம்ம இங்கே வந்து உக்காந்துட்டோம். ஓகே, போயிருச்சா தெரில. ஓகேங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். அது வந்தால் என்ன, வரலன்னா என்ன. அது வந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்க தான் போகிறோம் கைஸ், அதனால் நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் சரௌண்டிங்ஸ் பார்த்துட்டு நம்ம கீழே போகலாம். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு யாரோ ரொம்ப இளமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இது என்னன்னா ஐ நீட் யூ அப்படின்னு கேட்குது. எங்கே இருக்கிற, என்கிட்ட வாழ்ந்து. இது என்ன காரணம்னே தெரில கைஸ், ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ் இந்த கேமு. பட் ஒரு மல்டி பிளேயர் கேமிங்காக போனீங்கன்னா இது கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுவும் விளையாட தெரியாதவங்களை கன்ஃபார்ம் கூட்டின்னு போகிறீங்க, ஜாலி மஜா பண்ணுறீங்க கைஸ். ஓகே ஓகே, இங்கே கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, ஒன்றுமே ஃப்ளிக்கர் ஆகுது. நம்மக்கிட்ட ஐயோட கவுண்ட் வேறு கம்மியாகுது. ஆனால் என்னால் இன்னுமே இந்த கேமில் சகிச்சிக்க முடியாத ஒரே ஒரு இதுனா அது இந்த மேப்பு மட்டும்தாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு மோசமாக யாரும் மேப் கொடுக்கவே மாட்டாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு ஒரு சில பேருக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில பேர்லாம் மேப் பார்த்து விளையாடுவாங்க. நானும் மோஸ்ட்லி அதை பார்த்து விளையாடுவேன் தான். பட் இந்த கேமில் வந்து ஃபுல்லாக இந்த மேப்பு எனக்கு பைகாட் ஆனதுனால இது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மேப்பை பார்த்து விளையாடணுன்னா சுத்தமாக விளையாட முடியாது. த ஃபயர் இட் ஸ்டில்ஸ் பர்ன்ஸ் அப்படின்றான். நோ ப்ளீஸ் ரிலீஸ் மீ, ஐ எம் சாரி அப்படின்றாங்க. எனக்கு இந்த ஸ்டோரி பேஸே எனக்கு சுத்தமாக தெரியாததான் விளையாட வந்திருக்குங்க கைஸ். ஓகே, நம்மக்கிட்ட 15 பேக்ஸ் இருக்கும். இன்னும் 5 பேக்ஸ் தான் தேவை. நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டோம். நம்ம எப்பயும் டெலிபோர்ட் ஆகிறப்போ மோஸ்ட்லி இந்த ரீஜனில் டெலிபோர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் வந்து டெலிபோர்ட் ஆகும். ஓகே, இன்னும் 5 பேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணோம். சீக்கிரம் போயிட்டு கலெக்ட் பண்ணி இந்த கேம் பிளே முடிச்சிரும் தான். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் சீக்கிரமாக இந்த ஃப்ளிக்கர் முடிஞ்சால் இதை சீக்கிரமாக கேம் முடிச்சிடலாம். மஸ்ட்டு ட்ரைங்க இதை ஒரு ஃப்ரெண்டு கூட, இல்லை பிரதர் சிஸ்டர் சிப்ளிங்ஸ் யார் கூட, நான் கசின் கூட விளையாடி பாருங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு கேம் விளையாடுறதுக்குள்ளேயே உங்களுக்கு மண்டை கழட்டு விழுந்துடும். ஓகே, இப்போ அந்த பேய் வந்துட்டு கீழ் ஃப்ளோரில் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கீழே தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரூமுக்கு போயிடலாம். ஏன்னா அது மேலே போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே நம்ம கீழே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு மணி பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃப்ளோருக்கு வரப்போ பிளிக்கர் ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம மேலே போயிடலாம். இது என்னது, சாரி ஏதோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருது. ஐம் சாரி கைஸ், சென்டரில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. மேப்பு தாங்க பாருங்க. இது கிச்சனுக்கு வந்துட்டு ஒரு பேனில் முட்டை ஆம்லெட் போட்டு அது மேலே வந்து அந்த நெருப்பு
அந்த ஆவி போகும்ல, அந்த ஸ்டீம் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க. ஐயோ செமங்க. ஒரு குழந்தை வரைஞ்சா கூட சூப்பராக வரைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு ஃப்ளிக்கர் ஆச்சு. மை ட்ரஸ்ட் அது மேலே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாக்கில் நம்ம கீழே போயிடலாம். ஓகே ஓகே, இங்கே எதனா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போகலாம். இன்னும் 5 பேக்ஸுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஓகே, ஒரு ஐ கிடச்சிருச்சு. டெய்லி என்ன துண்டக்கான துணியக்கானு ஓடுது. ஓகே, இங்கே ஒரு பேக் இருக்குது, எடுத்துக்கலாம். இன்னும் 4 பேக்ஸ் மட்டும்தான். நான் சொன்னல இங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்ட்டு, அது இந்த ரூம் தான். இது மட்டும்தான் இங்கே ஒரு ரூமு. இன்னொரு ஒரு ரூம் இருக்குது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அதை ஓப்பன் பண்ணதும் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு பேக்ஸ் தேவைப்பட்டதும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாமே வந்து இந்த இடத்துல கிடச்சிரும். ஓகே, இங்கே வந்து 17 பேக்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. இன்னும் 3 பேக்ஸ் தான் கிடைக்கணும். ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாமா இல்லை போகலாமான்னு தெரில. ஏன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரில. நம்மக்கிட்ட ஒரு ஐ தான் இருக்குது. தேவையில்லாத வேஸ்ட் பண்ண வேணான்னு தோணுச்சு, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா மேலே போகிறப்ப நம்ம அந்த ஃப்ளோருக்கு போகிறப்ப எதிர்க்க வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த ஐ தேவைப்படும். ஸோ போகலாமா வேணாமா, கரெக்டாக ஃப்ளிக்கர் ஆகுது. அப்போ இந்த ரூமில் தான், அதாவது இந்த ஃப்ளோரில் தான் இருக்காங்க. நீங்கள் அது பார்த்துட்டே இருக்கிறப்ப நீங்கள் இது ரூமில் வந்து ஒளிஞ்சிங்கன்னா உங்களை வந்து பிடிச்சிரும். க்ளோஸ் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் விளையாடினதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும். அதுவும் வந்துட்டு மல்டி பிளேயர்லலாம் 2 பேருன்னும் போது ஒருத்தரை பிடிச்சாலே அவுட் ஆகிடும். ஸோ நிறைய இருக்குது இந்த கேமில். இங்கே புக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது ஒன்றும் கிடையாது. ஒரு சில திங்ஸை வந்து ஸ்பெசிஃபைடாக நோட் பண்ண வேண்டிய திங்ஸ் இருக்கும். அந்த க்ளோபு மாதிரி அந்த க்ளோயிங்கு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அதெல்லாம் பண்ணதே எப்பயுமே கிடையாது. ஓகே, நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிட்டு போகலாம். இன்னும் அந்த ஃப்ளிக்கர் வந்துகிட்டே இருக்குது. இது போயும் தொலைய மாட்டேங்குது. ரொம்ப மோசங்க. ஸ்ப்ரிண்ட்டு கொடுத்தும் ஓட முடியாது. பிடிச்சிருச்சுன்னா டென்ஷன் ஆகிடும். இவ்வளோ தூரம் விளையாடினதுக்கு சுத்தமாக அர்த்தம் இருக்காது. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. 3 பேகுக்கு ஆசைப்பட்டு போய் நம்மளே சிக்கிக்கிட்டா அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, இன்னுமே ஃப்ளிக்கர் ஆகுது. இந்த ஃப்ளோர் வந்து எப்பயுமே இந்த கோஸ்ட் வந்து இந்த ஃப்ளோரில் நிறையவே ரோமிங்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த ரூம் வந்து ரொம்ப வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னும் போது இந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஃப்ளோரு. மோஸ்ட்லி இங்கே வரதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் இந்த ஹார்ட் மூட்லலாம் வந்து தான் ஆகணும். ஓகே, இது வந்து ஓப்பன் பண்ண முடியாதா? ஏன்னா ஏதோ கீ வேணுமா? அதுக்கு தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். கோடு போட்டு அந்த இடத்துல கீ இருக்கும் போல், கீ எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு தேவையான இது எடுத்தாச்சு. ஐ வச்சு பார்த்துட்டோம். இங்கே இப்போதைக்கு இந்த சரௌண்டிங்கில் இல்லை. ஸ்ப்ரிண்ட்டு கொடுத்து இவ்வளோ தூரம் குடுன்னு ஓடி வந்துட்டேன். பட் ரன் அப்படின்னு காட்டுருச்சு. நான் நினச்சேன் அவ்வளோதான், இவ்வளோ தூரம் வந்து எஸ்கேப் பண்ணாத முடிஞ்சிடும் போல், ஐயோ அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே வந்து எப்படியோ பொறுமையாக நவுந்துக்கினே வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, இப்போ அது மேலே போயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாமா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்ப்ரிண்ட் இல்லை. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேன். ஓகே, ஆனாலும் ஒரு தைரியத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது மேல் ஃப்ளோரில் போனாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, எப்பயும் போல தான் அவன் சொல்கிறான் இந்த வாட்டியும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். சாப்டர் 2 சீக்கிரமாகவே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுறேங்க. டாட்டா, see you, bye.